தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு 3700 ஏக்கர் நிலம் தேவைப்பட்ட நிலையில் தற்போது 1070 பேரிடம் இருந்து நிலம் பெறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1000 ஏக்கர் நிலம் தற்போது கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரங்கள். ஷாம், வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக சுமார் 3000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த தொடர்ந்து அதிகாரிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 4 மாதத்தில் தான் இந்த பணிகளை தீவிரப்படுத்தி நிலங்களை கையொப்பம் பெற்றுக் கொண்டு பணத்தை விநியோகிக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை, அதாவது நேற்றைய தேதி வரை பார்க்கும்போது சுமார் 1100 ஏக்கர் நிலம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதுவரை விவசாயிகளுக்கு 625 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 40 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலே அந்த விவசாய நிலங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு 35 லட்சத்துக்கு குறைவாக வழங்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரையிலே நடம் எடுப்பது சம்பந்தமாக, அந்த நிலம் எடுப்பது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை. வழக்கமாக இது போன்ற விவசாய நிலங்களையோ குடியிருப்பு பகுதிகளிலோ நிலங்களை அரசாங்கம் எடுக்கும் போது பல வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்திலே தாக்கலாகும். ஆனால் இந்த பரந்தூர் விவகாரத்திலே எந்த வழக்கும் விவசாயிகள் மூலமாக நிலுவையில இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை 1070 பேரிடமிருந்து நிலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், 100கணக்கான விவசாயிகள், அதாவது சுமார் 500 பேர் வரை தற்போது வரிசையில் நின்று கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். தினசரி வருவாய்த்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எங்க நிலத்தை எப்ப சார் எடுப்பீங்க, எங்க நிலத்தை சீக்கிரமா எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுங்க என்று அவர்கள் கிட்டத்தட்ட தொல்லை கொடுப்பது போல அவர்கள் தொடர்ந்து அந்த விவசாயிகள் தொடர்ந்து அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான காரணம் அவர்களுடைய நிலத்திற்கு 1க்கு 4 மடங்கு விலை கிடைப்பதுதான் காரணம் என்றும் சொல்கிறார்கள். விவசாயிகள் அந்த நிலத்தை எடுத்து வேறு இடங்களில், அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலிருந்து பக்கத்து கிராமங்களில் விவசாய நிலங்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அதன் காரணமாக விவசாயிகள் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாகவும் சொல்கிறார்கள். ஏகனாபுரத்தை தவிர்த்துவிட்டு மற்ற கிராமங்கள் அனைவரும் விவசாயிகள் அந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதாக அதிகாரிகள் மூலம் இந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகளுடைய நிலத்தை பெற்றுக்கொண்ட சில மணி நேரங்களிலேயே அவர்களது வங்கி கணக்குகளுக்கு பணம் கொடுக்கப்படுவதாகவும், விவசாயிகள் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருந்தாலும் அவர்களுடைய ஆவணங்களை முழுமையாக சோதனை செய்து அதன் பிறகு பத்திரப்பதிவு செய்வதால் காலதாமதம் ஏற்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நில எடுப்பு பணிக்காக 26 சிறப்பு தாசில்தார்கள் பணியாற்றி வருவதாகவும், அவர்கள் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து இந்த பணிகளை மட்டுமே தொடர்ந்து செய்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. நிலத்தை விவசாயிகள் அரசாங்கத்துக்கு கொடுத்து விட்டாலும் கூட அடுத்த சுமார் ஓராண்டுக்கு அவர்கள் பயிர் செய்து கொள்ள, அதாவது நெல் பயிரோ அல்லது என்ன விவசாயம் செய்கிறார்களோ அந்த விவசாயத்தை முழுமையாக செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களிடமிருந்து நிலம் பறிக்கப்படவில்லை என்றும் ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.